எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை உங்களை சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை சுகமாய் பத்திரமாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. நீங்கள் ஒருவேளை யாரை சந்திக்க போகிறீர்களோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவாராக. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். 1 சாமுவேல் 3:19 சொல்கிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வளரும் பொழுது கர்த்தர் சாமுவேலோடே கூட இருந்தாராம். நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். சிலருக்கெல்லாம் ஒரு அளவுக்கு வளர்ச்சி வந்த பிறகு ஆண்டவர் தேவையில்லை, பெற்றோர் தேவையில்லை, புத்திமதிகள் தேவையில்லை என்று அங்கும் இங்குமாய் அலைந்து திரிவார்கள், தான் இஷ்டம் போல அலைவதற்கு. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான், வளரும் பொழுது கர்த்தர் சாமுவேலோடு கூடவே இருந்தாராம். உங்களுடைய வளர்ச்சியில், உடைய வேலையில் உயர்வு கிடைக்கும் பொழுது, ஊழியத்தில் உயர்வு கிடைக்கும் பொழுது, உடைய படிப்பில் உயர்வு கிடைக்கும் போது, உடைய எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் உங்களோட கூட இருப்பார். போராட்டங்கள் வந்தாலும் அவர் உங்களோட கூட இருப்பார். நிந்தனைகள் அவமானங்கள் வரும்பொழுதும் அவர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் அலைந்து தெரிவதில்லை. அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவார், நிச்சயமாய் கட்டளையிடுவார். நீங்கள் அலைந்து தெரிவதில்லை. இப்படி கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டுமே ஆனால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே ஆனால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. 2 நாளாகமம் 15:2 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட கூட இருப்பார். ஆனால் சிலருக்கெல்லாம் என்ன தெரியுமா, நான் என் இஷ்டம் போல எல்லா வேலையும் செய்வேன், நான் சினிமாவுக்கு போவேன், நான் என்னென்ன வேலை பண்ணணுமோ பண்ணுவேன், ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கணும். நான் கர்த்தருக்கு விரோதமாக தூஷணங்களை பேசுவேன், கர்த்தருக்கு விரோதமாக சில வார்த்தைகளை பேசுவேன், ஏதாவது ஆண்டவர் மதிக்காமல் சில காரியங்களை செய்வேன், வேதம் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கணும். அப்படி அல்ல வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரோடு இருப்பாயே ஆனால், உன்னுடைய சூழ்நிலையில், உன் கஷ்டத்தில், உன் துக்கத்தில் நீ கர்த்தரோடு இருப்பாயே ஆனால், நீ எந்தெந்த நேரத்திலெல்லாம் நெருக்கப்படுகிறாயோ அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தரும் உங்களோட கூட இருப்பார். உங்களை நடத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஊன்ற கட்டுவார், உங்களை ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க செய்வார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். கைவிடப்பட்ட சந்ததி அல்ல, நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கட்டும். விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவீராக. உன்னதமான தேவனுடைய பலன் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே அலங்கரிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் சாமுவேலோடு இருந்தது போல என் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவீராக. வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், படிப்பில் நீர் கூட இருந்து நடத்தி இப்படி தலை உயர்த்தி வாழ வைப்பீராக. உங்கள் நாமத்தில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.